இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ போல இன்னைக்கு எல்லா ஊரையும் சுற்றி காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே வந்தாச்சு. எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு வகை போயிருக்கிறாங்க. எல்லாரும் நிறைய ரைட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அக்கா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கு, ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கணும். அதையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எழுத போகிறோம். வாங்க எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கலாம். எப்படி நீட்டாக அழகாக எடுத்துக்கணும்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அழகாக இருக்குங்கக்கா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாகவே இல்லை அப்படின்னு நிறையா லைக்ஸ் சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் மீறி நாங்கள் ஒன்று எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டெய்லியில் இருக்கிற உடம்புக்கு பற்றி வீணாக பற்றி எப்படி அழகாக நீட்டாக அதையா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எழுதிக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா வழிய போய்க்கிறேன். நானும் அப்பாவும் மட்டும்தான் இருக்கிறோம். எங்களால் அப்பா பாத்ரூம் போயிருக்கிறாங்க, ரெஸ்ட்டும் போயிருக்காங்க. நான் உட்காந்து இது படித்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எழுதுறியா பார்த்துட்டே எழுது. சரி போர்டுக்குன்னு நானும் வீடியோ போட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிறைய லைக்ஸ் கேட்டுங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு நான் ஹேண்ட் நைட்டாக உட்காந்து எழுதி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் தோணுச்சு. சரி எழுதி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய லைக்ஸ் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கு, நீங்கள் டைப் பண்ணி காமிங்கன்ட்டு நிறைய ரைட்ஸ் அது மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி பண்ணியாச்சு காமிப்போன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எழுதி முடிச்சுக்கிறேன். ஓகேங்க. டச் பண்ணியே எழுதணும். டச் பண்ணியே எழுதிட்டே இருக்கிறேன். ஓகே படம் நல்லாவே இருக்கு. லைக் ஃபான் ஆல் DLY சூப்பராக இருக்கு. நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அதாச்சும் இது கோடு போட்டு நாங்கள் ஓட்டுல இது மாதிரி எழுதிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி கோடு தடையாக வைக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ் எழுதுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் நீங்கள் கேட்டிருந்தாலும் நான் எழுதி மீறி ஆகும். கடை வடிச்சா கூட படம் கிளியோட பொத்து. சரி இந்த சேனஸை நம்ம எப்படியும் முடிச்சே ஆகணும்னு நான் எப்படியாச்சும் எழுதி டேங்க் எழுதிட்டே ஆகணும். அவங்களாம் மேக்கிங் பேக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரமாகும். அவங்கள்ட்ட நான் சர்ப்ரைஸாக காட்டி சைன் வாங்கணும். எடுத்துருக்கிறேன் உட்காந்து நான் கஷ்டப்பட்டு எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் ஒரு லைக்ஸ் போட்டால் மட்டும் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.